தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். மனுஷனுடைய உடல்ல சூடு அப்படின்ற ஒரு காரியம் எப்போ எப்படி கூடுது அப்படின்னு யாராலுமே நம்மளால சொல்ல முடியல. மனுஷனுடைய உடம்புல உள்ள இந்த சீதோஷ்ண சூடானது எப்பவுமே சமநிலையோட இருந்தா பெரிய அளவுக்கு உண்டான நோய்கள் உடல்ல பாதிக்கப்படுறது இல்லைங்க. இந்த உடல் சீதோஷ்ணமானது ஏற்றம் அடையும் போது மனுஷனுக்கு, அதாவது மனித உடல்ல நீர் அடைப்பு இல்லைன்னா அந்த கல்லடைப்பு இந்த மாதிரி ஒரு பெரும் பிரச்சனை உருவாகிறது வழக்கம். இந்த நீரடைப்பானது, இந்த கல்லடைப்பு இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு சுலபமான ஒரு மருத்துவ குறிப்பை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த மருத்துவ குறிப்பு என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வைத்திய திறவுகோல் சேனலுக்கு நீங்க வந்திருக்கிறது இதுதான் முதல் முறைனாலோ, இல்லைன்னா நம்ம சேனலுக்கு நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னாலோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்படியே பக்கத்துல வர்ற பெல் ஐக்கனை அழுத்தி விட்டுட்டு ஆல் நோட்டிபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி விடுங்க. நீங்க இப்படி பண்ணாதான் நாம போடுற மருத்துவம் சார்ந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். கடைசியா நம்ம சேனல்ல பெருநெறிஞ்சில் இல்லைன்னா யானை நெறிஞ்சில் அப்படின்னு ஒரு மூலிகையை பத்தின மருத்துவ குணம் வீடியோவை நம்ம போட்டிருந்தோம். அந்த வீடியோ ஒருவேளை நீங்க பார்க்கல அப்படின்னா அதோட லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன்ல நான் விடுறேன். தயவு செய்து அந்த வீடியோவை பார்த்து பயன்படுங்க. அந்த யானை நெறிஞ்சில் இல்லைன்னா இந்த பெருநெறிஞ்சில் இல்லைன்னா அந்த சிறுநெறிஞ்சில் என்ற மூலிகையில வர்ற முட்கள், அதாவது விதைகள், அது மேல முள்ளு முள்ளா இருக்கும். இது இந்த மாதிரி பாக்குறீங்க இல்லையா? இதோட பேரு நெறிஞ்சு முள். இந்த நெறிஞ்சு முள், இந்த வீடியோவை நீங்க பார்த்ததுக்கு அப்புறமா இந்த நெறிஞ்சு முள் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அது இன்னைக்கு நாட்டு மருந்து கடைகளிலே கிடைக்குது. மிகவும் ஒரு குறைவான விலையில தான் கிடைக்குது. நீங்க அந்த நெறிஞ்சு முள் நீங்க நாட்டு மருந்து கடைகள்ல இருந்து வாங்கிக்கலாம். இந்த நெறிஞ்சு முள்ளோட மருத்துவ தன்மை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி குணப்பாடம் இந்த நெறிஞ்சு முள்ள பத்தின அருமையான ஒரு குணத்தை இந்த செய்யுள்ள வடிவத்துல சொல்லுதுங்க. அது என்னன்னா, சொல்லொன்னா நீர்க்கட்டு, துன் மாமிசம் அருகல், கல்லடைப்பு எனும் பிணிகள், கண்டக்கால் வல்ல, கடுஞ்சினம் வேல் கண் மாதே, காசினியில் ஒன்று நெருஞ்சினரும் வித்தை நினை. அதாவது இந்த மூத்திரக்கட்டு, கல்லடைப்பு, சத அடைப்பு இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள்ல தீர்க்கிற குணம் இந்த நெறிஞ்சு முள்ளுக்கு உண்டு அப்படின்னு இந்த செயல் பொருள்படுத்துது. சரி, இந்த நெறிஞ்சு முள்ள நம்ம எப்படி இந்த மேற்சொன்ன பிணிகள் தீர்க்கிறதுக்கு எப்படி பயன்படுத்துறது? இந்த நெறிஞ்சு முள்ள வாங்கி அதை நல்லா சுத்தமா எடுத்துட்டு அந்த விதைய நம்ம நல்ல நாட்டு பசும்பால்ல போட்டு வேக வைக்கணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அதை அப்படி வெயில்ல காய வச்சிடலாம். இப்படி வெயில்ல காய வச்சு எடுத்த இந்த நெறிஞ்சு முள்ள நல்லா இடிச்சு பொடி பண்ணி வஸ்திரகாயம் பண்ணி ஒரு சூரணமா எடுத்து வச்சுக்கணும். இப்படி எடுத்த இந்த சூரணத்தை ஒரு வேளைக்கு 2 கிராம் அளவுக்கு பசும்பால்ல போட்டு தேவைப்பட்டுச்சுன்னா சர்க்கரை சேர்த்து தினமும் ஒரு 2 தடவை கொடுத்து வர தாது கட்டும். இதே இந்த நெறிஞ்சு முள் சூரணத்தை இளநீர்ல போட்டு கொடுத்து வர நீர்க்கட்டு முழுவதுமா நீங்கிடும். சுத்தி செய்த இந்த நெறிஞ்சு முள் சூரணம் ஒரு 35 கிராம், வால்மிளகு, சிறுநாகப்பூ, வெடியுப்பு இது 3ஐயும் வகைக்கு ஒரு 12 கிராம் வீதம் எடுத்து இதை எல்லாமே ஒன்னா இடிச்சு சூரணமா செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு வேளைக்கு ஒரு 10ல இருந்து 12 கிராம் வீதமா எடுத்து அதை இளநீர்ல கலக்கி கொடுத்து வர சிறுநீர் தாராளமா போகும். சில பேருக்கு இந்த சொட்டு மூத்திரம் அப்படின்ற ஒரு பிரச்சனை உண்டு. கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் சூடு அதிகமா ஏறிடுச்சு அப்படின்னா சரியான வகையில சிறுநீர் கலையாது, சொட்டு சொட்டா போகும். சில பேருக்கு பாத்தீங்கன்னா சிறுநீர் கழியும் போது எரிச்சல் அதிகமா இருக்கும். சில டைம்ல சிறுநீர் போகும்போது அந்த சிறுநீரக உறுப்புல சூட்டுத்தன்மையே ரொம்ப அதிகமா தெரியும். இந்த மாதிரி பட்டவங்க இந்த நம்ம மேற்சொன்ன இந்த நெறிஞ்சு முள் சூரணத்தை ஒருவேளை அந்த நெறிஞ்சு முள்ள நீங்க வாங்கி பொடி பண்ணி வேக வச்சு பால்ல வேக வச்சு சூரணம் பண்ண முடியலன்னா கூட நாட்டு மருந்து கடைகள்ல நெறிஞ்சு முள் சூரணம் கூட கிடைக்குது இன்னைக்கு. அந்த சூரணத்தை வாங்கிட்டு நம்ம மளிகை கடையில கிடைக்கிற பார்லி, இந்த பார்லிய கஞ்சி மாதிரி காய்ச்சி அதுல ஒரு 100 மில்லி பார்லி தண்ணியில 1 டீஸ்பூன் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த நெறிஞ்சு முள் சூரணத்தை போட்டு குடிச்சு வர ஒரு நாள் 2 நேரம் வச்சு ஒரு 2 நாள் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட நீர்க்கடப்புகள், இந்த சொட்டு மூத்திரம், இந்த சிறுநீரக எரிச்சல் இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமா தீர்ந்துடும். ஆனா பார்லில கரைச்சி இந்த நெறிஞ்சு முள் சூரணத்தை நீங்க பார்லில காய்ச்சி குடிக்கும் போது
சிறுநீர் கொஞ்சம் அதிகமா தான் போகும். அதனால அதை பத்தி பயப்பட வேண்டாம். சிறுநீரக தாரையில ஏதாவது இன்ஃபெக்ஷன், புண்ணுகள், சிராய்ப்புகள் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் முழுவதுமா குணமாயிடுங்க. இப்படி நெருஞ்சி முள் விதை இல்லைன்னா இந்த நெருஞ்சில் விதைக்கு ஒரு விசேஷமான குணம் உண்டு. இந்த வீடியோல இந்த நெருஞ்சி முள் இல்லைன்னா இந்த நெருஞ்சில் விதையோட மருத்துவ குணத்தை பத்தி நம்ம சொல்லி இருக்கிறது நீங்க மட்டும் பார்த்து பயன்பெற்றது இல்லாம கண்டிப்பா இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த சிறுநீரக எரிச்சல், சொட்டு மூத்திரம், இந்த சிறுநீரக சூடு அப்படின்ற பிரச்சனை கண்டிப்பா நம்ம கடந்து வந்திருப்போம். இந்த வீடியோல நம்ம சொல்லியிருக்கிற மாதிரி இந்த மருத்துவ குறிப்பை பயன்படுத்தி வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த நோயில இருந்து முழு குணம் பெறலாம். மேற்சொன்ன இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது கருத்துக்களோ, கேள்விகளோ, விமர்சனங்களோ இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. கண்டிப்பா நான் அதுக்குண்டான பதில்களை உங்களுக்கு தர்றேன். வாழ பிறந்த மனுஷனுக்கு அடிப்படை தேவை விலைமதிப்பற்ற நல்வாழ்வு தாங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வாழ்க நலமுடன். மீண்டும் ஒரு விசேஷமான மருத்துவ வீடியோட உங்களை சந்திக்கும் வரை தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி.